Pramerica Life Smart Assure Plan ஒரு ட்ரெடிஷ்னல் சேஃப்டி ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஐடியல் சாய்ஸாக இந்த பாலிசி இருக்குமா இல்லை ஹையர் க்ரோத் சீக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்குமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக இந்த கொஸ்டின்கான ஆன்சரை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் லைஃப் கவர் கிடைக்குது அண்ட் மெச்சூரிட்டி அடிஷன்ஸ் அக்ரூட் உங்களுக்கு additional பெனிஃபிட்ஸாக கூட நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் உங்களுக்கு பேஸ் சம் அஷூர்ட் அலாங் வித் ஆல் அக்ரூட் மெச்சூரிட்டி அடிஷன்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அண்ட் ரெகுலர் ஆர் லிமிடெட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்னு உங்கள் ஃபினான்ஷியல் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதில் லோன் ஃபெசிலிட்டி இருக்கு அண்ட் சில டாக்ஸ் அட்வான்டேஜஸுமே இருக்கு. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. டெத் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணா இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரண்டர் வேல்யூட 80% வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் அண்ட் எல்லா பாலிசி பெனிஃபிட்ஸுமே ஃபுல்லி கேரண்டீட். அண்ட் இந்த ப்ரீமியம் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் கவர் சப்போஸ் அதுக்கப்புறமா ப்ரீமியம் மிஸ் பண்ணா கூட 1 இயர்க்கு கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் அஷூர்ட் ஒரு ஃபேமிலியோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸ் மீட் பண்ணுற அளவுக்கு இல்லை, இன்அடிக்குவேட்டாக இருக்குது. அண்ட் இந்த பிளான் ஒரு கம்பேரட்டிவ்லி மாடஸ்ட் ரிட்டர்ன் தான் ஆஃபர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இலிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம IRR அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. பட் இந்த பாலிசிலேயே சில ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும் டீடைலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் பாலிசி ப்ராஷரை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நம்ம ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 30 year old இண்டிவிஜுவல் இந்த பாலிசி எடுத்திருக்காங்க வித் சம் அஷூர்ட் ஆஃப் 5.63 lakhs, ஒரு ப்ரீமியம் பேயிங் டேர்ம் ஆஃப் 10 years அண்ட் பாலிசி term of 20 years. So annual premium பாத்தீங்கன்னா 50,000 rupees. At the end of the policy term maturity benefit ன்றது maturity sum assured and accrued maturity additions ஓட சேர்த்து பாத்தீங்கன்னா 10.13 lakhs வருது. அப்போ இந்த cash flowக்கு IRR பாலிசியோட maturity calculator படி 4.61% வருது. So guaranteed benefit என்னதான் reassuring-ஆ தெரிஞ்சாலுமே overall returns most debt instruments offer பண்றதை விட கம்மியா தான் இருக்கு. So long term இந்த மாதிரி ஒரு modest growth wealth accumulation process-ஐ slow down தான் பண்ணும். So இந்த பாலிசி உங்களுடைய கோல் சப்ஸ்டான்ஷியல் ஃபினான்ஷியல் கார்பஸ் பில்ட் பண்றதா இருக்கு அப்படின்னா இது ஐடியல் சாய்ஸா இருக்காது. ஸோ நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். இதுல நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் எடுக்கிறோம். இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ண போறோம். அப்புறம் அமெரிக்கா பாலிசி மாதிரி கம்பைன் பண்ணாம இன்னும் எஃபிஷியன்ட்டா நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குதான்னு பாக்குறதுக்காக. ஸோ இங்க லைஃப் கவருக்காக பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். சம் அஷூர்ட் 6 lakhs எடுத்திருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இருந்த 5.63 lakhs விட கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையர் life cover. So annual premium 20-year policy term ku 10-year premium payment term ku just 4,400 rupees தான். அப்போ நம்மளுக்கு ஈச் இயர் 45,600 rupees இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃபார் அ லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ். ஸோ உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் டிபெண்டிங்காக இந்த அமௌண்ட் டைரக்டட் டு டெப்ட் ஆர் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ரெண்டு அந்த மாதிரி சினாரியோ தான் இங்கே பார்க்க போகிறோம். டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF சினாரியோ, இன்னொன்று ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பிளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ PPFல பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் PPFல பர் இயர் 500 rupees கட்டணும் வித் 15-year லாக்-இன் பீரியட். அப்போ 10-year ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மோட அலைன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டர் இயர்ஸ்ல அப்ராப்ரியேட்டா சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்றோம். அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ இதோட கேஸ்ல 13.45 lakhs வருது. அப்ப டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் PPF ஓட காம்பினேஷன்ல IRR 6.49% வருது. இது ஒரு கன்சர்வேட்டிவ் டெப்ட் ஆப்ஷன். இதே சினாரியோ 2 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ 27.83 lakhs வருது. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் நம்ம அக்கவுண்ட் பண்ணா கூட போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ 25.08 lakhs வருது. ஸோ இதுக்கு எப்படி டாக்ஸ் கால்குலேட் பண்ணிருக்கோன்றதுமே உங்க ரெஃபரன்ஸ்க்காக சின்ன டேப்லர் காலமா ஸ்கிரீன்லயே பிரசன்ட் பண்ணிருக்கோம். நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். சோ இதோட இம்ப்ரெசிவான போஸ்ட் டாக்ஸ் IRR 10.67% வருது ஈக்விட்டி பிளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷன்ல. சோ இந்த கம்பேரிசன்ல கிளியர்லி ஹைலைட் ஆகிறது என்னன்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் டைம் ஹாரிசானோட அலைனா இருக்கும்போது இன்னும் சிக்னிஃபிகன்ட்லி பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஏன்னா இந்த கான்ட்ராஸ்டா அமெரிக்கா பாலிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிக்வேட் லைஃப் கவரும் இல்ல, காம்படிட்டிவான இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னும் கிடையாது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? அமெரிக்கா லைஃப் ஸ்மார்ட் அஷ்யூர் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? சோ இந்த பாலிசி உங்களுக்கு
உங்களுடைய சேவிங்ஸில் கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி கேரண்டீஸில் சோல்லி ரிலே பண்ணுறது ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ஐடியல் கிடையாது. ஏன்னா ஓவர் டைம் உங்களுடைய கோல்ஸோட காஸ்ட் இன்ஃப்ளேஷனால ரைஸ் ஆகும். ஸோ இந்த ரிட்டர்ன்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது தான் எசென்ஷியலாக இருக்கும் rather than just guaranteed payout. ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் தான் உங்களுக்கு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஆப்ஜெக்டிவை மீட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த பிளான்ல இருக்க ஒரு நோட்டபிள் அட்வான்டேஜ்னா ஆட்டோ கவர் கண்டினியூஷன் ஃபீச்சர். ஒரு ப்ரீமியம் அந்த கிரேஸ் பீரியட்க்கு பியாண்ட் மிஸ் பண்ணா கூட பாலிசி 1 இயருக்கு நம்மளுக்கு கண்டினியூ ஆகுது. சப்போஸ் நம்ம ஃபர்ஸ்ட் 3 இயர் ப்ரீமியம் பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா. பட் இந்த பாலிசி அனலைஸ் பண்ணாலே தெரியுது இந்த நம்ம நினைச்ச கார்பஸ் அக்யூமுலேட் பண்ணி அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ நம்ம ஃபினான்ஷியல் கோல் மீட் பண்றது இந்த பாலிசி மூலியமா கஷ்டம். அண்ட் இதுல ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கு. ஏன்னா இதோட பிரைமரி டிராபேக்கே பார்த்தீங்கன்னா இதோட கம்பைன் ஸ்ட்ரக்சர் தான். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி வச்சிருக்கிறது. ஏன்னா 2 ஆஸ்பெக்ட்லையுமே காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. ஸோ இன்னொரு மோர் எஃபெக்டிவ் அப்ரோச் என்னவா இருக்கும்னா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக வச்சிருக்கிறது. ஸோ நீங்கள் பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை ப்ரொடெக்ஷனுக்காக சூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்காக இண்டிபெண்டன்ட்லி இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி அடிக்குவேட் கவரேஜ் அண்ட் ஹையர் க்ரோத் பொட்டன்ஷியல் ரெண்டுத்தையுமே கவர் பண்ண என்ஷோர் பண்ணும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.